ஹாய் காய்ஸ், இன்றைக்கி எனக்கும் அயன்மாக்கும் ரொம்ப போரிங்காக இருந்துச்சு. சரி பானிபூரி செஞ்சு சாப்பிட்லாமாடான்னு கேட்டேன். ஓகே டன் அப்படின்னு சொல்லிட்டான். சரின்னு சொல்லிட்டு சமைக்கிறதுக்கு போயிட்டேன். பானிபூரிக்கு ஃபஸ்ட்டு கிழங்கு வேக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு புளித்தண்ணி ஆல்ரெடி ஊற வச்சுருந்தேன். இதுதான் ரெடிமேட் பூரி. வீட்டில் எப்போவுமே ஸ்டாக் இருக்கும். அப்பப்போ தோணும்போது செஞ்சு சாப்பிடுவோம். இப்போ ரொம்ப நாள் ஆச்சு, அதனால இப்போ செஞ்சிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு வேக வச்ச கிழங்க தோல் உரித்து நல்லா மசிச்சு எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக மல்லித்தலை, அதுக்கப்புறம் பொடி பொடியாக கட் பண்ண வெங்காயம் எல்லாமே சேர்த்துக்கிறேன். அதுலேயே கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சமாக மல்லித்தூள் சேர்த்துட்டு கடைசியாக தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா பரட்டிக்கிறேன். உங்ககிட்ட சாட் மசாலா இருந்தால் அது கூட போட்டுக்கலாம். நான் வந்து அதெல்லாம் போடலை. பையன் சாப்பிட்றதுனால எல்லாமே காரத்துலேருந்து எல்லாமே கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஃபைனலாக எல்லாமே பரட்டி அது ஒரு டவ் மாதிரி உருட்டி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பானி தண்ணி ரெடி பண்ணுறதுக்கு புதினா நல்லா உரித்து தண்ணியில் போட்டு நல்லா அலாசி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு மல்லித்தலை, புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு, மல்லித்தலை அதை விட கொஞ்சம் கம்மியாக போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். அது கூடவே வந்து ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டுக்கலாம். ஓரளவுக்கு நல்லா அரைச்சதுக்கப்புறம் அது கூடவே ஒரு 2 பல்லு பூண்டு சேர்த்திட்டு கொஞ்சமாக இஞ்சி துண்டு சேர்த்து மறுபடியும் அரைச்சிக்கணும். நெக்ஸ்ட்டு கிரைண்ட் பண்ணதை ஒரு ஸ்டைனர் வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கணும். ஒரு 2-3 டைம் தண்ணி சேர்த்து அதை வடிகட்டி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து கரைச்சி வச்ச புளி தண்ணி இருக்கு இல்லையா, அதையும் வந்து அது கூடவே லைட்டாக சேர்த்திக்கணும். நம்மளுக்கு எவ்வளோ புளிப்பு தேவையோ அந்த அளவுக்கு வந்து புளி தண்ணி சேர்த்திக்கணும். அதுக்கப்புறம் அதே தண்ணியில் உப்பு, மல்லித்தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கலக்கி அதை தனியாக வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு பூரி சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்துட்டேன். ஓரளவுக்கு கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் நல்லா சூடானதுக்கப்புறம் பூரி போட்டுறணும். போட்டால் அதுவே வந்து ஒரு சைடு பொரிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு சைடு ஆட்டோமேட்டிக்காக அதுவே திரும்பிடும். அது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். எனக்கும் பையனுக்கும் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் பூரி பொரித்து எடுத்துக்கிட்டேன். நான் பூரி பொரித்து வைக்கவே எனக்கு ஒரு பூரி கொடுங்கன்னு சொல்லிட்டு அயன்மா எடுத்து சாப்பிட்டு இருந்தான். சாப்பிட்டு கையில் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு இருந்தான். அப்புறம் எல்லாமே ரெடி ஆனதுக்கப்புறம் எனக்கும் ரொம்ப டெம்ட் ஆயிடுச்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு. அப்புறம் சரி நான் அங்கே அடுப்புக்கிட்டே நின்று ஒரு பூரி வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். பூரி வந்து உடச்சி அதுக்குள்ளே வந்து கிழங்கெல்லாம் வச்சு புளி தண்ணி எல்லாம் ஊற்றி சாப்பிட்டு பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சு. ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், இப்போ வரைக்குமே எனக்கு வெளியே ஹிந்திக்காரங்க கிட்ட எல்லாம் பூரி வாங்கி சாப்பிட்றது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. வெளியே வாங்கியே நான் சாப்பிட மாட்டேன். வீட்டில் மட்டும்தான் செஞ்சு சாப்பிடுவேன். இது ரெசிபி வீடியோலாம் இல்லை, ஜஸ்ட் இன்னைக்கு என் குழந்தைக்கு நான் என்ன செஞ்சு கொடுத்தேனோ அதே தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் விருப்பப்பட்டால் இதே மாதிரி சிம்பிளாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.